morning moon. உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கும் சிங்க பெண்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொறுப்பே இல்லாம அமர்ந்திருக்கோம் இந்த 2K கிட்ஸ்க்கும், பொறுப்போடு அமர்ந்திருக்கோம் 90s கிட்ஸ்க்கும், மற்றும் தீர்ப்ப சொல்ல தயங்கிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற நம்ம நடுவர் அவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் என்னங்க பேசுறது, தலைப்பே சொல்லுது பாருங்க. டேக் கேர் 90s கிட்ஸ், டோன்ட் கேர் 2K கிட்ஸ். இது தலைப்புலேருந்து தெரியலையா யாரு பொறுப்பானவங்க யாரு பொறுப்பு இல்லாதவங்க? இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? போத்தா கேள்வி மாதிரிங்க. இந்த 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, நாட்டுக்கோழி மாதிரி. போண்டா கோழி 45 நாள்ல பெருத்து கறிக்கடைக்கு போயிடும், அவ்வளோதான் அதோட வாழ்க்கை. ஆனா இந்த 90s கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சும்மா அடி அடி இல்லை, அடினா இட்டி மாதிரி விழும். அப்படி அடி அடி அடிச்சு வெளுத்து வாங்கி வெயில் மழை காத்து பரிசு போராட்டம் எல்லாமே, ஏக்கம் ஏமாற்றம் சண்டை நட்பு உறவுன்னு எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால எதுக்கும் சலிக்க மாட்டாங்க, சும்மா கில்லி மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, போந்தா கோழினாலும் போந்தா கோழி தாங்க, ஆரோக்கியமும் கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் எல்லாம் 5 குழந்தை 6 குழந்தைன்னு அசால்ட்டா பெற்று போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்கா யூத்தா இருப்பாங்க. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு குழந்தை பெற்றவனே பல்லு போன பாட்டி மாதிரி சொங்கி போயிடுவாங்க. அதுல உடம்பு மட்டும் இல்ல, மனசுலயும் ஆரோக்கியம் இருக்காது, உடம்புலயும் ஆரோக்கியம் இருக்காது. இதாங்க இந்த 2K கிட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸை எழுப்புறது இருக்கு, அப்பா மலையே எழுப்பி பக்கத்துல வச்சிடலாம். ஆனா இவங்களை எழுப்பவே முடியாதுங்க, அவ்வளோ கஷ்டம். எழுந்திருமா எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனா 90s கிட்ஸ் பாருங்களா, எல்லாருமே வைக்காத எழுந்த ஒரு தலைமுறை தாங்க 90s கிட்ஸ். சேவல் தொங்குற கோடு தோணுனா அதை பார்த்து எழுந்திருப்பாங்க. ஆனா இந்த 2K கிட்ஸுக்கு மொபைல் வைக்கணும், அலாரம் வைக்கணும், டேப் வைக்கணும், லேப்டாப் வைக்கணும், எல்லாத்துலயும் வச்சாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. சரி, நம்ம வீட்டுல தான் இந்த கதையா இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு போனா, சரி கொடுமைன்னு பக்கத்து வீட்டுக்கு போனா அங்க 2 கொடுமை முடிய விரிச்சு போட்டு சிங்கு சக்கான ஆடுதான். அவங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளையாவது 8 மணிக்கு எழுந்திருக்குது, என் பிள்ளை 12 மணிக்கு தான் எழுந்திருக்கணுவாங்க. அந்த கதை அதுக்கு மேல இருக்கும். இப்படிதாங்க இங்க போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க இவங்களுக்கெல்லாம் கடையில இருந்து எதை வாங்கி கொடுத்தாலும் அமிர்தம் சாப்பிடுவாங்க. பீஸா பர்கர் கேக்கு ஐஸ்கிரீம்னு. ஆனா நாங்கெல்லாம் பாருங்களா, அம்மா செஞ்சு கொடுக்கறதாங்க அமிர்தம், அம்மா கையில தான் அமிர்தம் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டவங்க. தட்டியே விட மாட்டோம். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து நேரத்தை செலவு பண்ணி செஞ்சு கொடுத்தா அதை வாயிலே வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த 2K கிட்ஸ். அப்புறம் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காட்டிக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் காலாவதி ஆயிடுவாங்க போல் இருக்குங்க. அப்படிதான் நிலைமை இருக்கு. ஏன்னா நம்மலாம் வந்து அம்மா அப்பா பார்த்து சொல்றதை கேட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்ந்தவங்க. அப்படி சொல்றத பேச்சை கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க தான் 90s கிட்ஸ். ஆனா அந்த 2K கிட்ஸ் நான் வந்து பையனை பார்க்கணும், இல்லை பொண்ணை பார்க்கணும், பேசணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் உண்டு பண்ணிடுவாங்க. அப்படியே தப்பி தவறி போனாலும் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இல்லை இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு அந்த வாழ்க்கையும் அப்படி போயிடும். இப்படிதான் இந்த 2K கிட்ஸோட நிலைமை இருக்கு. இந்த நாகரிகமே தெரியாத ஒரு தலைமுறைன்னா 2K கிட்ஸ் தாங்க சொல்லலாம். எப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட தெரியாது, சாப்பிடுங்கன்னு சொல்ல தெரியாது. ஆனா வாட்ஸ்அப்ல 10 குரூப்பை வச்சுட்டு அதுல வந்து குட் மார்னிங் குட் நைட்னு போடுவாங்க. ஆனா நேர்ல பார்த்தா நல்லா இருக்கியாமான்னு கூட கேட்க மாட்டாங்க, அப்படி தலை குடிச்சுட்டு போவாங்க. இதுல எங்கங்க இவங்களுக்கு நாகரிகம் இருக்கு? அப்புறம் இப்பெல்லாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூகுள் மேப் தாங்க. அப்படிதான் பொண்ணுங்க பக்கத்து வீட்டுல போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வானா, பக்கத்து வீடு எங்க மாட்டிருக்கா, வீட்டை விட்டு வெளில போனா தானே தெரியும். அனைத்துமே இங்க கூகுள்ல இருக்கு. நான் எதுக்கு வெளில போகலாம், பக்கத்து வீட்டுக்கே கூகுள் மேப் போடுறான். இவெல்லாம் என்ன சொல்றது? நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? கூகுள் மேப்பா இருந்துச்சு, எங்க போனாலும் உழுந்து எடுத்து 4 பேரை கேட்டு போய் திருப்பி வந்து அப்படி எல்லாத்தையும் கத்துக்க
தாங்க. இதுல யாருக்கு தரம் இருக்குன்னு சொல்லுங்க. 2K கிட்ஸுக்கு குழந்தை பெற்றுக்கிறது கமிட்மெண்ட்னாவே ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எதுக்குங்க அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போய்கிட்டு அப்படின்னு, கொஞ்ச நாள் ஜாலியா இருப்போம் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் 90s கிட்ஸ் பாருங்க, அவங்க வந்து மற்றவங்களுக்காக வாழ்றவங்க, விட்டு கொடுக்காம வாழ்ந்தவங்க. அதாவது விட்டு கொடுத்து இவங்க வந்து செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. செல்ஃப் லவ்ன்றத செல்ஃபிஷ் லவ்னு புரிஞ்சுக்கிட்டாங்க போல. நம்ம ஜட்ஜஸ் கூட நம்ம சீஃப் கெஸ்ட் கூட பேசினாங்க செல்ஃப் லவ் பற்றி. செல்ஃபிஷ் லவ் இல்லைன்னு இவங்க வந்து செல்ஃபிஷாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும், எனக்காக வாழணும், என்னோட கேரியர் என்னுடையதுன்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை என்னுடையதுன்னு சொல்லி மற்றவங்களோட நலனை பார்க்கறதே கிடையாதுங்க. கடைசியா இந்த நேரத்தை கருதி நான் கடைசியா ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த 2K கிட்ஸை பத்தி சொல்லணும்னா, புத்தகம் பாருங்களேன் அமைதியா இருக்கும், ஆனா அதை படிச்சவங்க ஆட்டம் போடுவாங்க. அதே மாதிரி பாட்டில் இருக்குல்ல, அது அமைதியா இருக்கும், அதை பிடிச்சவங்க ஆட்டம் போடுவாங்க. பணம் இருக்குல்ல, அது அமைதியா இருக்கும், அது இருக்கிறவங்க ஆட்டம் போடுவாங்க. அது போல பணம் இருக்குல்ல, அது அமைதியா இருக்கும், அது தூக்குறவங்க ஆட்டம் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் எடுத்து உடல் பொருள் ஆவின்னு கொடுத்து கொடுத்து வளர்த்த 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அமைதியா இருப்பாங்க. அதை வாங்கிக்கிட்ட இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, ஆட்டம் போடுவாங்க. அதுதாங்க இப்ப 90s கிட்ஸ் தாங்க நிறை குடம் என்னைக்குமே தகுப்பாது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்களாம் டெக்னாலஜி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க டெக்னாலஜில உயர்ந்து மேல பறந்தாலும் கடைசியில கீழே தாமா வந்துடும். அம்மா நல்லா இருக்கியாமான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, என்கிட்ட அன்பை காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. என்னதான் நம்ம படிச்சு உயர போனாலும் நம்ம மனசு அன்பு, பாசம், நேசம், காதல் இதுதாங்க சுத்தி வருது. யாராவது பேச மாட்டாங்களா? யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா? அதை செய்யறது 90 கிட்ஸ் தாங்க. 90 கிட்ஸ் தான் வெற்றியில மட்டும் சந்தோஷம் இல்ல, விட்டு கொடுத்து வாழ்றதுலயும் சந்தோஷம்ன்றத 90 கிட்ஸ்ல இருந்தாங்க 2K கிட்ஸ் கத்துக்கணும். இவங்க வெற்றின்னு பார்ப்பாங்க, விட்டு கொடுத்து வெற்றி அடைய வச்சு பாக்குறவங்க தான் 90s கிட்ஸ். 90s கிட்ஸ் தான் எப்பயுமே பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப அருமையா பேசுறீங்க சாதனை. உங்களுக்கு எதிர்த்து யார் பேச வர்றாங்க? லேகா வராங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். மேடைகள் இன்றியமையாதவை, அது அமைத்து கொடுத்த சிங்க பெண்கள் குழுவிற்கு மனமார்ந்த நன்றிகள். என்னதான் 80ஸ்ல பிறந்திருந்தாலும் 2K கிட்ஸ் மாதிரி பிரகாசமா பொலிவா இருக்கிற நடுவர் அவர்களே, டெய்லி அப்டேட் ஆகிற இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் மாதிரி கலரா வந்திருக்கிற 2K கிட்ஸ்களே, அப்டேட்டே ஆகாம இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கிற ஃபேஸ்புக் கவர் மாதிரி இருக்கிற 90s கிட்ஸ்களே, எல்லாருக்குமே வணக்கம். நான் நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை எதில் எனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நான் என்ன தலைப்பு என்னன்னா, டேக் கேர் 90s கிட்ஸ், டோன்ட் கேர் 2K கிட்ஸ். அதாவது கிட்ஸ்ன்னு கூப்பிடுறதுனால நீங்க கிட்ஸ் இல்ல, எல்லாருக்கும் 30-40 வயசாயிடுச்சு, அதனால கொஞ்சம் பத்திரமா உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏகே சவால் விடுற 2K கிட்ஸ் நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறதான். அதுவே தெரியாம இவ்வளவு நேரம் நாங்களாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த 90s கிட்ஸ். இந்த நம்ம சூரியவம்சம் படத்துல ராதிகா அக்கா சொல்ற மாதிரி 90 மார்க் வாங்கினாலும் ஐயோ 10 மார்க் எங்கன்னு அப்பா கேட்பாரே அடிப்பாரேன்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போன 90s கிட்ஸ் எங்க, மேக்ஸ்ல ஃபெயிலே ஆனாலும் மேக்ஸ் இஸ் நாட் மை பர்சியூ, ஐ வில் பர்சியூ மை பேஷன் சொல்ற 2K கிட்ஸ் எங்க. எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. உலகமே ஏஐ நோக்கி போகுது, நான் என்ன நோக்கியா 1100 தான் பேசுவேன்னா என்ன, எப்படி நல்லது? அப்புறம் டெக்னாலஜியை எப்படி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த 2K கிட்ஸ். உதாரணத்துக்கு நம்ம சிங்க பெண்கள்ல கூட வந்தது பாருங்க, 9வது படிக்கிற மாணவன் வாட்ஸ்அப்ல ஆப் கண்டுபிடிச்சி யாரு நம்ம அமேசான் கூட பார்ட்னர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். ஆனா நம்ம 90ஸ்ல சொன்னாங்க போன்ல உட்கார்ந்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னா இந்த 90s கிட்ஸா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல கரண்ட் போச்சா, உங்க வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்டு வருவாங்க. ஆனா இந்த 2K கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டா ஈவினிங் கால் பண்ணி கரண்ட் எப்போ வரும், ஏன் போச்சுன்ற எல்லா விவரத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சு சொல்லுவாங்க. அவ்வளோ அப்டேட்டடா இருக்காங்க இந்த 2K கிட்ஸ். அப்புறம் நடுவர்களே, இந்த 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயம், கேட்டா விட்டு கொடுக்குறது
ஒரு டைலாக் சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் என்னோட தோழி சொன்ன மாதிரி எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்கவே பிடிக்காம படிச்சாங்க, ஏன் படிக்கிறோனே தெரியாம படிச்சு ஒரு ஐடி கம்பெனில வேலையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு இது படிக்க பிடிக்கலன்னு சொல்ல பயம், பிடிச்சவங்க கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் பயம், கேட்டா நாங்களாம் இது என் முரளி மாதிரி காதல சொல்லாமலே போயிடுவோம்னு பெருமை வேற பேசுவாங்க இதுல. ஆனா 2K kids 10 வயசுலயே நான் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்க போறேன், பிளாக் செயின் கத்துக்க போறேன்னு அட்வான்ஸ்டா அவங்க கரியரை யோசிச்சு அதுக்கு பிளான் பண்றாங்க. தன்னோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறதுங்கிற தெளிவும் அதை மற்றவங்க கிட்ட போய் சொல்ற தைரியமும் அவங்ககிட்ட இருக்கு நடுவர்களே. அப்புறம் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் கப்பில் இருக்கிற தண்ணி மாதிரி அவங்கள வேற ஏதாவது பாத்திரத்துக்குள்ள ஊத்துனா அந்த பாத்திரத்துக்கு நான் ஃபிட் ஆகிற மாதிரி என்னை மாத்திப்பேன் அப்படின்னு அவங்கள மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் தனக்கு என்ன வேணும்னு தெரியாம தங்கிட்ட தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாம புலம்பியே வாழ்க்கையை தீர்த்துருவாங்க. ஆனா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஐஸ் கியூப் மாதிரி அவங்கள ஈஸியா வளைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, தனக்கு என்ன வேணுங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எம்டி கப் தான் போர்னு ஒரு வாசகம் இருக்கு நண்பர்களே. அதாவது தான் சந்தோஷமா இல்லாம மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கிறவங்க தான் 90s கிட்ஸ், சாரி 2K கிட்ஸ். அதாவது தன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க, தன்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்க சந்தோஷமா பார்த்துக்கோங்க, அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த 2K கிட்ஸ். அப்புறம் அக்கா சொன்னாங்க கவுண்டர் பண்ணிட்டு நிறைகுடம் 90s கிட்ஸ் நிறைகுடம் அவங்க தான் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி குறைகுடம் கூட சத்தமே போடாது, அமைதியா தான் இருக்கும். அப்புறம் நம்ம செல்வி அக்கா சொன்னாங்க டேபிள் மேனர்ஸ், நாங்கள் வந்து டேபிள் மேனர்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. அதான் எப்படா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எப்படா வெளில போவாங்க, அந்த மிச்சம் இருக்கிற மிச்சரையும் மைசூர் பாவை எக்காலாம் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்த 90s கிட்ஸ் தானே இவங்கெல்லாம். அப்புறம் சேமிக்கிறத பத்தி சொன்னாங்க. நீங்க வந்து ₹1 ₹2 தான் சேமிச்சீங்க, நாங்கெல்லாம் ஆண்டர்பிரனர் லெவல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி ₹1 ₹100 ஆக்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நடுவர்களே. கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து 90s கிட்ஸ் சந்தோஷப்பட்டோம் அப்படின்லாம் பேசினாங்க. எங்கெங்க டைம் 2K கிட்ஸுக்கு காலையில் எழுந்திரிச்சா ஃபோனிக்ஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் அம்மாக்காக பேட்மிண்டன் கிளாஸு, அப்பாக்காக பேஸ்கெட் பால் கிளாஸு, அப்புறம் தனக்காக ஸ்விம்மிங் கிளாஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களே நடுவில், அவங்களுக்கு எங்கே டைம் இருக்குது? ஸோ அதனால இப்படி தன்னோட அம்மா அப்பாவோட நிறைவேறாத கனவையும் தனக்கான கனவையும் சேர்த்து தன்னோட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுங்கிற தெளிவோடு ஓடிட்டு இருக்காங்க இந்த 2K கிட்ஸ். அதனால இந்த உற்சாகமான 2K கிட்ஸ் தான் எப்பவுமே பொறுப்பானவங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதே உற்சாகத்தோட எங்க வைப்புக்கு செட் ஆகிற எங்க நடுவர் எங்க பக்கம் தான் தீர்ப்பளிப்பாங்கிற நம்பிக்கையில வாய்ப்புக்கு விடை கூறி பெறுகிறேன். ரொம்ப அருமையா பேசுனாங்க. இவங்க எல்லாருடைய பேச்சுக்குமே நான் கமெண்ட் எழுதி வச்சிருந்தேன், ஆனால் டைம் இல்லை. கடைசியில் நம்ம தீர்ப்புக்கு வரலாம். கிட்ஸ் ஓகே, ரெடியா? பாருங்க, அதாவது ஒரு கவிதை சொல்ற பாருங்க. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், வாழ்க்கையில எது வந்தாலும் தன்னம்பிக்கை அவசியம் அப்படின்னு வாழ்ந்தவங்க நம்ம 90s. 2K எப்படி இருக்கிறான் பாருங்க. சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், உறவு வேண்டாம். வெற்றியா என்னது, தோல்வியா கவலையே இல்லை மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாழ்றவங்க தான் நம்ம 2K கிட்ஸ். அடுத்து பாருங்க, நம்ம காலத்துல 90s எப்படி இருந்தோம்? வீட்டுக்கு வெளியில உருட்டு பிறண்டு மண்ணில் உருண்டோம், மேலே கீழே உளுந்தோம், மண்ணில் புரண்டோங்க. நம்ம உடம்பு தாங்க அழுக்காச்சு, ஆனால் நம்ம மனசு சுத்தமா இருந்ததுங்க. 2K கிட்ஸ் பாருங்க, 4 சோத்துக்குள்ள விளையாடுறான், போனை வச்சுட்டு விளையாண்டு அதுல கெட்டதெல்லாம் பார்த்து அவன் மனசெல்லாம் அழுக்கா இருக்குது. அதோட முக்கியம் பாருங்க, முன்னாடி காலத்துல நம்ம உறவுகளோட பிணைந்து இருந்தோம். நம்மால 2K எப்படி இருக்கிறான் பாருங்க, எல்லா ஆப்பு கூட பிணைஞ்சு இருக்கிறான் பாருங்க. காலையில எழுப்பி விட அப்பா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்கு. சமைச்சு கொடுக்க அம்மா வேண்டாம், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் இருக்கு. அடுத்தது சொல்றான் பாருங்க, வெளியில போக வேண்டாம், வழித்தறின்னு கவலைப்பட வேண்டாம், கூகுள் மேப் ஆப் இருக்கு. கடத்தருவில் போய் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், என்ன இருக்கு, அமேசான் ஆப் இருக்கு. இன்னும் பண்ணீங்கன்னா உறவுகளை தேடி வீட்டுக்கு போக வேண்டாம், வாட்ஸ்அப்பு ஆப் இருக்கு. அவன் பாருங்க, இவனுடைய 2Kயோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆப் ஆப் ஆப்
என் மாப்பு அந்த ஆப்பு உனக்கு வைக்க போகுதுடா ஆப்பு அப்படின்னு தெரியாம தான் நம்ம 2K இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90s எதையும் தாங்குற மனசு அவனுக்கு இருந்தது. ஆனால் 2Kக்கு அறவே இல்லை. நான் கொஞ்சம் தான் முடிச்சிருவேன், கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் முடிவு சொல்லணும். இன்னைக்கு 2K கிட்ஸ்கார எப்படி இருக்கா? நீங்கள் ரீசெண்டாக இன்னைக்கு நியூஸில் பார்த்துருப்பீங்க. பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவன் ஒருவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்க. அவன் நைட்டு படித்தான், நல்லா படிக்கிற பையன் தான். நைட்டு 12 மணி வரை படித்தான். ஆனால் 12 மணிக்கு மேலே அந்த செல்ஃபோன் அவனை விடலை. கொஞ்ச நேரம் விளையாடுவான். மறுநாள் அவனுக்கு பொதுத் தேர்வு, போர்டு எக்ஸாம். விளையாண்டான், மணி 2:30 ஆயிடுச்சு. அப்பா நினைச்சாரு, என்னடா ரூம்ல லைட் எரியுது, பிள்ளை படிக்கிறானா என்னன்னு போய் பார்த்தா ஃபோனில் விளையாடவும் கோவப்பட்டுட்டு சொன்னாரு, தம்பி நாளைக்கு பொதுத் தேர்வு வச்சுட்டு இப்படி விளையாடுறப்பா, ஃபோனை கொண்டாந்து பிடிக்கிட்டு போனாரு. நீ பரிச்சை முடிகிற வரை உனக்கு ஃபோனை தரமாட்டேன்னாரு. அவனுக்கு ஃபோனை பிரிஞ்சு வாழ முடியல. உடனே என்ன பண்ணான்? சூசைட் அட்டென்ட் பண்ணான், தற்கொலை முயற்சி எடுத்தான். ஒரு ஃபோனை கூட அவனுக்கு என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல. இத்தனை வருஷம் அப்பா அம்மா மறந்துட்டு ஒரே செகண்ட்ல முடிவெடுத்தான். இதுதாங்க 2K கிட்ஸ். சரிங்க, 2K கிட்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் அதிகமா தாக்குறோம்னு நினைப்பீங்க. இன்னும் அவங்க சொல்ற பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஜெயக்குமார்? ஏமா மாணவர்களை கொஞ்சம் அமைதியா இருக்குமா, முடிச்சிடலாம். ஏமா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்க, உங்களுக்காக இந்த பாயிண்ட். ஜெயக்குமார்னு யாருன்னு தெரியுமா? சிவகாசியில பிறந்தவர். சிவகாசி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன சிற்றூர். சிவகாசினா என்னது? பட்டாசு, நிறைய பட்டாசு தொழிற்சாலை அங்கே இருக்கும். அப்போ அவங்க அப்பா அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அதில் உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. அவன் நினச்சிருப்பான், ஐயோ நமக்கு இருந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நம்மளை யார் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருந்து வீட்டுக்குள்ளே முடங்கலை, தன்னம்பிக்கையை இழக்கலை. அவன் என்ன பண்ணான்னா, எப்படி நம்ம அப்பா அம்மா பறி கொடுத்த மாதிரி இன்னொரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எந்த அப்பா அம்மாவும் பறி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் அழகா தானியங்கி தீயணைப்பு இயந்திரத்தை கண்டுபிடிச்சான். அவன் தாங்க 2K கிட்ஸ். பாருங்க, அடுத்தது வந்து பாருங்க, 2 ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரு ஃப்ரெண்டு வரல. ஏன் வரல? நான் வீட்டுக்கு பார்த்தா அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி உடம்பெல்லாம் பயங்கர டிசீஸ், தோல் நோய். ஏன்டா மச்சான் அவனுக்கு இப்படி இருக்குன்னு கேட்டான். அவன் சொல்லியிருக்கான், டே எங்கள் வீட்டில் பாத்ரூம் இல்லடா, நான் பொது கழிப்பறையை தாண்டா காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுவேன்டா, அதனால எனக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உடனே இவன் என்ன செஞ்சான், ஒரு உண்டியில் தூக்கினான். அவன் 8ஆவது 10ஆவது மாணவர்களெல்லாம் திரட்டினான். யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ போய் கையேந்தி வாங்கினான். எந்த கொத்தனாரும் கையாலும் இல்லாம தானே ஒரு கழிப்பறை அந்த ஊருக்கு கட்டி கொடுத்தாங்க. அதுதான் 2K கிட்ஸ். நம்ம பிரக்னானந்தா எடுத்துக்கோங்க, 2K கிட்ஸ் தான். அவரை பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப அடக்கமா, அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச குழந்தையா, 90s உள்ள செஸ்ஸில் விளையாடுற சாம்பியனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிறவர் தாங்க நம்ம பிரக்னானந்தா 2K கிட்ஸ். இன்னொன்று கடைசி அவங்க சொல்கிறேன், எத்தனை பேருக்கு சஞ்சனாவை தெரியும்னு தெரியல. இன்னைக்கு போய் யூடியூப்ல பாருங்க, வெறும் சஞ்சனா கிடையாதுங்க, டாக்டர் சஞ்சனா. நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்க மருத்துவம் படிச்சிருக்காங்க. இல்லைங்க, வெறும் 4ஆவது தான் அந்த பிள்ளை படிக்குது. அது 7 வயசுல 3 டாக்டரேட் வாங்கிச்சுங்க. ஏன்னா அது சிறந்த வில்வித்தை சாதனையாளர். அதோட என்னன்னா, அது எத்தனை அவார்டு வாங்கியிருக்குன்னா 283 அவார்ட்ஸ், 5 உலக சாதனை வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இதெல்லாம் நம்ம 2K கிட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, 4 கரங்கள், 2 கரங்கள் இல்லைங்க, 4 கரங்கள் ஒரு ட்ரஸ்ட் என்ன செஞ்சிருக்கு, சொந்தமா வச்சிருக்கு. சரி, அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாதையா செத்து இருப்பாங்க பாத்தீங்களா, இறந்துருப்பாங்கல்ல, உறவுகள் இல்லாதவங்க, அவங்க இந்த பொண்ணையை எடுத்துட்டு போய் அடக்கம் செய்யும், இல்லாதவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யுது. அதனால ஏகப்பட்ட விருதுகள் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா பள்ளிகளில், கல்லூரி, எல்லா இடத்துலையும் அதை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் அதுங்களுக்கு என்ன போடுறாங்க, அந்த பாப்பாவுக்கு ஷால் போடுறாங்க. ஆனால் அந்த சாலை வச்சு என்ன செய்ய, ஏகப்பட்ட சால், ஏன்னா அது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ல ஏகப்பட்ட சால் கிடைக்குது. அந்த சாலை வச்சு என்ன செய்யுதுன்னா, நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம், வீட்டுக்குள்ள பீரோவில் அடுக்கி வைப்போம். அந்த பிள்ளை நினச்சிச்சு அந்த சாலெல்லாம் தச்சு பட்டுப்பாவோட சட்டையாக தச்சு எந்த பிள்ளைங்களாம் ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் கொடுத்துச்சுங்க. அதுதான் 2K கிட்ஸ். அதான் அழகாக சொன்னாங்க, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையும் நல்ல குழந்தை தான், அன்னை வளர்ப்பதில் தான் அது நல்லதாவதும் கெட்டதாவதுன்னு சொன்னாங்க. உண்மைதாங்க. இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு. பெற்றோர்களை எப்பவுமே அடுத்த பிள்ளைங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், பக்கத்து வீட்டு பிள்ளை 90 மார்க் வாங்குதுன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு விதமாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், ஆசிரியர் எங்களுக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தான் குழந்தை எதில் டேலண்டாக இருக்குன்னு பார்த்து அந்த குழந்தைய அதில் தனித்துவம் மிக்கவர்களாக நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக எல்லா 2K கிட்ஸும் சிறந்த
70s 80s கிட்ஸ் எல்லாம் வளர்த்தாங்க. கடல் கடந்து வந்து கத்தார்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்றது மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களை அழகா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதல் நம்ம இருக்கிறோம். நம்ம 90s வழிகாட்டுதல 2K கிட்ஸ் எப்படி இருக்கும்? மெயினா அவங்களுக்கு ஓவர்லோடு கொடுக்க கூடாதுங்க. ஒரு குழந்தை என் மாணவி சொல்றா 10 கிளாஸ் போறா, தேவையே இல்லைங்க. அது அந்த அப்ப எப்பதான் நீங்க உங்க குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதோட கொடுமை என்ன அப்படின்னா, பகல் ஃபுல்லா ஸ்கூலு, ஈவினிங் ஆனா கிளாஸஸ், 10 கிளாஸஸ், டான்ஸ், மியூசிக், கராத்தேன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன். சரி நைட்ல அம்மாட்ட பேசணும்னு ஓடி வருது. ஆனா நைட் என்ன பண்ணுதுன்னா, சரி சரி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு பாடுன்னு சொல்லி தனி அறையில போட்டுறாங்க. கனவு வந்தா கூட அதுக்கு சொல்ல தெரியல, பயந்து அழுதுகிட்டு தனியா படுத்திருக்கு. நம்ம எப்படி இருந்தோம் 90s? ஒரு கால அப்பா மேலேயும் ஒரு கால அம்மா மேலேயும் போட்டு உறவுகளோட உறங்கணும். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வெறும் உணர்வுகளை தொலைச்சிட்டு ஒரு அறைக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, உறங்கிக்கிட்டு இருக்கு. அதை எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொண்டு 90s நல்ல முறையில வழி நடத்தினா எல்லா 2K கிட்ஸும் சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு 2K கிட்ஸ் டோன்ட் கேர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய கையில தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொறுப்பு 90ஸ்க்கு இருக்கு. அதை வழி நடத்துறவங்க 90ஸ்னால 90s தான் பொறுப்பானவர்களே, பொறுப்பானவர்கள் கேர் பண்ணுறவங்க சொல்லி தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Morning Moon.